இன்றைக்கி டே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக போச்சுங்க. எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்காக இஃப்தாருக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க நோன்பு திறக்கிறதுக்குள்ளே எப்படியாவது சீக்கிரமாக பண்ணி கொடுக்கணுன்னு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக ஆகிடுச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி டெய்லியுமே அண்ணா பார்த்திங்கன்னா கஞ்சி கொடுப்பாங்க. அந்த கஞ்சி மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அதோட வடையும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், மறக்காமல் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க நோன்பு ரொம்பவே கஷ்டமான நோன்பு தாங்க. காலையிலேருந்து தண்ணியிலேருந்து எதுவுமே சாப்பிடாம சாயந்தரம் மட்டும் காலைல மட்டுமே ஒரு டைமுக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும். அது பெரிய விஷயந்தான். சீக்கிரமே செஞ்சு முடிக்கிறதுக்காக என் பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணால், அதோட என் ஃப்ரெண்டு பொண்ணு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு பக்கம் என் பொண்ணு சிக்கன் கேண்டி செய்ய, இன்னொரு பக்கம் நான் வடைக்கு உளுந்து மாவாட்ட, இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வேலை பிரிச்சுக்கிட்டோங்க. அதோட பன்னீரை வீட்டிலே செஞ்சுட்டோம். பன்னீர் சமோசா பண்ணுறதுக்கு தாங்க. இப்போ மைதா மாவு நல்லா பிசைஞ்சு 10 நிமிஷம் உருட்டி இருக்கட்டும். அதுக்கப்புறம் மைதா மாவு நல்லா நம்ம தேய்ச்சிட்டு 1க்கு 2 சுட்டு எடுத்துக்கலாங்க. நமக்கு சமோசா மடிக்கிறதுக்காக நம்ம ஷீட் கட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு என்னமோ ரொம்ப டஃப்பு கொடுத்தது சமோசா தாங்க. நான் சமோசா சோமாசா 2யும் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன். என் பொண்ணு திட்டிக்கிட்டே இருந்தால், இது சமோசா சோமாசா உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்ட்டு. சமோசாவுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் ஸ்டஃபிங் தாங்க ரெடி பண்ண ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு டேஸ்ட்டாக. சரி, சமோசா சீட்டில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு சமோசா மாதிரி மடிக்கலான்னு பார்க்குறேன். எனக்கு மடிக்க வரவே இல்லைங்க. நானும் இப்படி மடிக்கிறேன் அப்படி மடிக்கிறேன், எனக்கு மடிக்க வரவே இல்லைங்க. ஐயோ, டைம் வேறு ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணோம், ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு ஒரு ரோல் மாதிரி பண்ணி எப்படியே சமோசா ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு ஹீட் பண்ணிவிட்டு சமோசா எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோங்க. நோம்பு திறக்கும்போது ஜில்லுன்னு குடிக்க ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்பவே இதமாக தொண்டைக்கு இருக்கிறதுக்காக வாட்டர்மெல் சாகவும் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மாவெல்லாம் வலிச்சிட்டு வடையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சுங்க. இப்போ அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்கே இவ்வளோ டைம் எடுக்கும்போது அவங்க நோன்பும் வச்சுக்கிட்டு இவ்வளோ ஸ்நாக்ஸும் பண்ணோம். லேடிஸ் ரொம்பவே கஷ்டந்தாங்க. ஃப்ரெண்டு வீட்டில் நமக்கும் நோம்பு கஞ்சி கொடுத்து விட்டாங்க. எல்லா ஸ்நாக்ஸையும் வச்சு நோம்பு கஞ்சி நாங்களும் குடித்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இஸ்லாமிக் ஃப்ரெண்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நமக்காக துவா பண்ணுவாங்க அவங்களும்.